அம்மா இருக்காங்களா, அவங்க சில விசாரணைலாம் விசாரிப்பாங்க. உண்மையிலேயே நீ தான் அந்த பொண்ணாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதோட இப்ப ஹீரோ அந்த பாட்டியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து கோவப்படுவாங்க. நீங்க எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு அவங்கள திட்டிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்வை தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாக்கு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னால இப்ப பார்க்க முடியுதாப்பா? உனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு, இது ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனால தான் எனக்கு வந்து பார்வை சரியா வந்துச்சு அப்படின்ற மாரி பேசவும், ஹீரோயின் கூட்டிட்டு வந்த அந்த குட்டி பையன் தான் அப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. இப்ப இதனால அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த பையன் யார் என்னன்னு கேட்கும்போது, அந்த பையன் யார் என்னன்னே தெரியல. திடீர்னு இங்க வந்தான் அப்படி இப்படின்ற மாரி பேசிருவாங்க. அதோட ஒரு வழியா ஹீரோயின் வந்து பொய்ய சொல்லி சமாளிச்சுருவாங்க. அங்க இருக்கவங்களும் அத நம்பிர்றாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த பையன கூப்பிட்டு உட்கார வச்சு, "உனக்கு யாரும் இல்லையாப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரா. அந்த டைம் பார்த்து ஹீரோ அந்த பையன் என்ன பண்ணுவான், "மம்மி" அப்படின்ற மாரி சொல்லுவான். "மம்மியா? நீ இவனோட மம்மி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அந்த ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அவனுக்கு மம்மி இல்லல்ல. அதனால யார பார்த்தாலும் மம்மின்னு அவன் கூப்பிடுறான். நான் ஃபர்ஸ்ட்டு இவன கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பையன கூட்டிட்டு அங்கருந்து வேக வேகமா கிளம்பிடுவாங்க. அந்த பையன கரெக்ட்டா வந்துட்டு அவங்க வீட்லயே வந்து சேஃபா கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்ப திரும்ப வந்து அன்னைக்கு நைட் வந்து அந்த பசங்க கிட்ட வீடியோ கால் பேசுவாங்க. "அம்மா வந்துட்டு இங்க வேலையா இருக்கேன். ஸோ நீங்க 3 பேர் வந்து சமத்து குட்டியா இருக்கணும். சீக்கிரமாவே வந்துட்டு நான் நம்மளோட பிக் பிரதர் இருக்கான்ல, உங்களோட அவனையும் கூட்டிட்டு அங்க வந்துருவேன். அப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த புள்ளைங்களும் அதுக்கு தகுந்த மாரி பேசிட்டு இருக்குங்க. இப்ப இவங்க அம்மா வந்து அதாவது ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத, அந்த வீட்ல இருக்க ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, ஹீரோ கிட்ட வளர்ந்துட்டு இருக்கான்ல, அந்த பையன் வந்து கேட்டுருவான். அப்ப அவனுக்கு புரிஞ்சிரும். இவங்க தான் அம்மா, அப்பான்றது புரியுது. இவங்க வந்துட்டு ஒண்ணு சேராம இன்னும் இருக்காங்க. நம்ம ஃபேமிலில ஒண்ணு சேரணும்னா, அப்பாவ நம்ம வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு, இவனும் அப்பா, அம்மாவ சேர்த்து வைக்கணும்னு இவனும் நினைப்பான். அந்த 3 பிள்ளைங்களும் ஃபோன கட் பண்ண உடனே, அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் மட்டும் நடக்க முடியல. ஆனா பார்வைலாம் இப்ப தெளிவா இருக்கிறதுனால, திரும்ப அவர் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. அவரோட அசிஸ்டன்ட்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "பாஸ் நீங்க நல்லா ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வருவாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணோட இந்த மாரி இருந்துட்டேன். அப்போ வந்து யாரோ வந்து எனக்கு வந்து அந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாரி நான் ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ண வந்து வலுக்கட்டாயமா இந்த மாரி இருந்துட்டு, அத பத்தின டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொல்லும்போது, அவர் அசிஸ்டன்ட் வந்து டேட் வாரியா கண்டுபிடிச்சு இந்த மாரி சொல்லிருவாரு. அது என்ன எப்படி ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்க முடியும்? அப்படின்ற மாரி இவரும் பலதும் விஷயங்களும் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, மொத்தத்துல இப்ப ஹீரோயினுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த பசங்கள நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னும் எத்தன பசங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஹீரோக்கு தெரியல. அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்களா? அவங்க வரும்போது டக்குன்னு இவர் என்ன பண்ணுவாரு, வெளிய போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் கூடவே குட்டி பையன் வருவான். அவன் ஹீரோட சாக்ஸ் கிட்ட ஏதோ ஒரு வேல பார்த்துட்டு இருப்பான். இப்ப இன்னும் இங்க இருக்க ஒரு பையனும், அங்க இருக்க அந்த 3 பசங்களும் சேர்ந்துருவாங்க. நம்ம 4 பேரும் இப்ப சேர்ந்து தான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற மாரி, அவங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒண்ணு போட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இங்க வரவும், ஹீரோ கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வேணும்னே ஒரு மடியில உட்காந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லேடியோட இருந்தேன். அந்த லேடி நீ தானே அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஆல்ரெடி நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கேன். இந்த டைம்ல வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ வந்து என்ன கிண்டல் பண்ற? மொத்தத்துல அவங்க தான் அந்த பொண்ணுன்றத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக என்ன நீ டீஸ் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு அவசியமே இல்லையே. இப்ப நான் தான் உன்னோட ஒய்ஃபா தானே இருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுவாங்களா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கே தெரியாம ஒரு முடிய மட்டும் உருவிருவாரு. இந்த முடி போதும். நீ யாரு? நீ என்னோட ஒய்ஃபா இல்லையான்றத நான் கண்டிப்பா ஈஸியா செக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹீரோயின் அந்த குட்டி பையன பேசுவாங்களா. ஹீரோ கிட்ட இருக்க பையன் இருக்கான்ல, அவங்க கிட்ட தான் இப்ப ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பையன் என்ன சொல்வான்னா, அப்பா ரொம்ப நல்லவர் தான். நீங்க அவர் கூடவே நீங்க இருக்கணும்னு சொல்லும்போது, ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எங்கள்ட்ட இருக்கு. ஆனாலும் வந்துட்டு என்னால அவர் கூட அந்த அளவுக்கு இதா இருக்க முடியாது. நான் உன்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ ஃபாலோ பண்ணி உன்ன இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது, ஏன் நீங்க அப்படி என்ன கூட்டு போணும்னு நினைக்கிறீங்க? அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாமேன்ற மாரி அந்த பையன் சொல்வான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அது முடியாதுப்பா. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்கா. எப்பனாலும் அவ வந்து இவங்கள கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பா. ஸோ நம்ம வந்து அவங்க லைஃப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதனால நம்ம லைஃப்ப நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும். நேரம் பார்த்து உன்ன இங்க தான் நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல அதுதான். ஏன்னா அது எப்பனாலும் வந்துட்டு இப்போதைக்கு நான் அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு சரியாயிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவரைக்கும் இவ வந்து கல்யாணம் பண்ணிக்கட்டும். அப்படின்ற மாரி தான் லூசுத்தனமா இந்த மாரி பேசி வச்சிருக்கு. அதனால தான் ஹீரோயின் வந்து இதுங்க குடும்பமே சரியில்ல. அதாவது அவங்க அப்பாவும் அதுங்களோட சேர்ந்து ரொம்ப மாறிட்டாரு. ஸ்டெப் மதரும், ஸ்டெப் சிஸ்டரும் வந்து சரியில்ல அப்படின்ற மாரி தான் அவங்க நினைப்பாங்க. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்வான் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மாக்கு தகுந்த மாரியே பேசிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அந்த ஃபியான்சி வீட்லருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லவும், ஹீரோயினும் வந்து பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹீரோ கிட்ட வளரல அந்த குட்டி பையன் இவன் யார்கிட்டயும் பேசவே மாட்டான். ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவனுக்கு யாரையுமே பிடிக்காது. அவனுக்கு அவன் எதிர்பார்க்குற அன்பும் இதுவும் கிடைக்காதனால அவன் யார்ட்டயும் பேசாம அப்படியே அவன வந்து பேச்சு வந்து அவன் பேசாததுனால வந்துட்டு அவன் வந்து ஊமன்னே அங்க இருக்கவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோட பாட்டிக்கும் ஹீரோவுக்கும் எதுக்காக வந்து ஹீரோயின ரொம்ப புடிச்சு அவங்களாம் நார்மலா பேச பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அவன் வந்து அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். ஆனா அந்த விஷயம் இங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் என் பையங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன கூட்டிட்டு வந்து நிப்பாங்களா, அப்ப அவங்க வீட்ல இருக்கவங்க அதாவது
அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதர் அந்த சிஸ்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த பையன் தான் வந்து ஹீரோட பையன், அதாவது மியூட் பையன், அவனால் பேச முடியாது, ஊமை பையன் அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு இது சரியான கோவம் வரும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இது ஒரு பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தில் உள்ள ஹீரோவோட பையன் இவன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லும் போது உடனே வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரும். உன்னை வந்துட்டு ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது நீ ஒன்றும், எனக்கு பதிலாக சும்மா தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால நீ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடும். அதுங்க வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த சண்டையெல்லாம் பிள்ளைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ போய் விளையாடுப்பான்னு சொல்லுவான். அந்த பையன் என்ன பண்ணுவான், நேரம் இங்கே இருக்கிறதுக்கே அவனுக்கு பிடிக்காது, டக்குன்னு அவன் பாட்டுக்கும் வெளியே ஹீரோனுக்கு தெரியாமல் ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கே போடுவான் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த வாட்ச் வச்சு அதை ட்ராக் பண்ணி அந்த 3 பசங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட நான் இனி இப்போ வெளியே வந்துட்டு நான் எங்கே வரணும் அங்கே இப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். இந்த பையனை விரட்டிக்கிட்டே அங்கே வேலை பார்க்குறவங்களாம் பின்னாடியே ஓடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளையை பிடிக்க முடியாது, அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஹீரோயின் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பாவுக்கும் பொண்ணு கிட்டல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். உன்னை வந்து என்ன நாங்கள் வந்து கண்டிஷன் போட்டு தான் நீங்கள் அனுப்பணும், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடக்கணும், அந்த கல்யாணமே நாங்கள் அதுக்காக தான் பண்ணது, அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஹீரோக்கு இப்போ பார்வை நல்லா தெரியுது, ஆனால் கால் வந்து நடக்க முடியல. ஸோ காலுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்து செக்அப்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணு ஹீரோனை பயங்கரமாக திட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை கூட தாங்கிப்பாங்க. ஆனால் ஹீரோவையும் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவங்களோட பையன் தானே அந்த குட்டி பையன், அவனை வந்து பயங்கரமாக திட்டும். ஏன்னா இப்போ ஹீரோவுக்கு பையன் இருக்கிறது வரை இவங்களுக்கு பிடிக்கல, அதுவும் அவன் வந்து ஊமையாக இருக்கான், அந்த பையனை வச்சுட்டு இது பண்ணணுமா அது பண்ணணுமா, அவனுக்கு வாய் பேச முடியாது காதும் கேட்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, படார்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிருவாங்க அவங்க சிஸ்டரை. உடனே அவங்க அம்மா கோவம் வந்துடும். அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரூடாக பிஹேவ் பண்ணுறா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை ஏற்றி விட உடனே அவங்க அப்பா வேற நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு என்னை எதிர்த்துக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு நீங்களாம் தயாராகிட்டீங்களா, நான் யாருன்றதை நீங்கள் மறந்துட்டீங்க, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு கிடையாது, நான் இவ்வளோ பெரிய ஃபேமிலியோட மருமக, நான் இந்த ஃபேமிலியோட பொண்ணை வந்து மேலே கையை வச்சாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அந்த ஹீரோவோட பையன் இருக்கான்ல அவனை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுறது பேசுறது மட்டும் இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே டோட்டலாகவே இதாகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்கள போய் மிரட்டுவாங்க. இருக்குல்ல அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத ஹஸ்பண்டாக இருக்கும் போதே அவனுக்கு நீ இந்த அளவுக்கு பேசுகிற அப்படின்னா அவன் மட்டும் நல்லா இருந்தாலும் நீ அவனுக்காக வந்து நிற்பல அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மட்டமாக ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். அதாவது கோபத்தில் அது பாட்டுக்கு வார்த்தையை விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஹீரோ டக்குன்னு அவரோட ஆளுங்களோட அங்கே வந்து நின்றுவார். அவங்கள பார்த்தோன்னு இதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும், அச்சோ இவனை பற்றி தப்பாக பேசிடும் கரெக்டாக வந்துட்டான்னு ஒன்று. இப்போ ஹீரோ வந்ததும் வராதமா என்ன பேசுவார்னா அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் இவங்கெல்லாம் காதில் விளை வந்துருச்சு, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வரை இப்போ அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி ஹீரோயின் சொல்லியிருந்தாங்களே இந்த வீட்டோட மருமகன் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு மன்னிப்பு கேளு, அவர்கிட்ட வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு அவங்க ஒய்ஃபும் அதாவது அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல அதுவும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கும். நீ என்ன நின்றுட்டு இருக்க, நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, என்னால் இப்போ முட்டி போட முடியாது, எனக்கு மூட்டு வலிக்குதுன்ற மாதிரி அப்பா மட்டும் நிற்பாரு. இவங்க 2 பேருமே வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டார். அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, நீங்கள் வந்து அதாவது அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோவுக்கு இந்த பையன் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானா அவனை வந்து நாங்கள் யாரை விட்டாவது தூக்க சொல்லி அவனை அந்த இடத்துல வந்து காலி பண்ணிடுவோம், நாங்கள் சந்தோஷமாக நான் இருக்கணும் அப்படின்னா அந்த பையன் அப்படி இப்படின்னு இதுங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஹீரோ வந்து காதில் வாங்கிடுவார். அதான் கேட்பாரு, இந்த மன்னிப்பு கேட்டாலாம் சரியாக போயிடுமா, என் பிள்ளைங்களை வந்துட்டு அதாவது என் பசங்களை அதாவது என் பையனை நீங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி தானே பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து இந்த பிள்ளைங்களாம் இருக்கல இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹீரோன் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அம்மாவோட நெக்லஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த நெக்லஸ் வந்துட்டு இப்போ அவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நெக்லஸை தேடி தான் அம்மா வந்தாங்க, ஸோ இந்த நெக்லஸை நம்ம அம்மா கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இதில் 3ல் இப்போ இந்த பொம்பளை பிள்ளை இருந்ததுல அதை என்ன பண்ணி இங்கே பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது மம்மி அப்படின்ட்டு வந்துடும். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோன் கேட்பாங்களா. இப்போ ஹீரோ கேட்பாரு, இந்த பொண்ணு என்ன உன்னை அம்மானு கூப்பிடுது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்போ இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கா, அதாவது இதுதான் கடைசி பொண்ணு, அந்த 4வது பொண்ணு, ஆனால் இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. அதை பார்த்தோன்னா ஹீரோ என்ன நினச்சிப்பாரு, ஹீரோனுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்காளா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 7-8 வயசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் டவுட் பட ஆரம்பிச்சிருவாரு. ஏற்கனவே டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு. அவருக்கு இப்போ ஒரு ஹீரோயின் மேலே ஒரு டவுட் இருக்குது, அதாவது தன்னோட ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இப்போ 6-7 வயசு கூட இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ தான் மம்மின்னு கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணும், ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு டேடியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன்னு கூப்பிட்டு நீ வந்து ராங்கான பர்சனை வந்துட்டு நீ இந்த மாதிரி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து ஹேண்ட்ஸமான அங்கிள் தான், அவர் தப்பாக நினச்சிப்பார்ல, அதனால் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பேசுவாங்க. என்னோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் வேறு வேகமாக ஓடி வந்துருவாரா. ஓடி வந்தவர் இப்போ இந்த குட்டி பிள்ளை இருக்குல்ல அதை பார்த்தோன்னே
நீ இந்த மாதிரி சகஜமாக பேச ஆரம்பிப்பார். அப்போ ஹீரோ பார்க்கும்போது யாரோ தெரியாத மாதிரி, நீ இங்கெல்லாம் வந்து குட்டி பசங்க இருக்கக்கூடாது, உங்களை சேஃபாக விட்டுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி மாற்றி பேசுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது என்னத்தை கொளுத்தி போடும் அப்படின்னு வந்துட்டு, இவ ரொம்ப மோசமானவ, இத்தனை வருஷமா அவள் இங்கே ஒரு 6 வருஷமா ஊரோட இல்லை இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வந்துட்டு வெளியே ஊருக்கு போயிருக்கா, அங்கே வந்துட்டு யாரு கூடயோ பழகி இத்தனை குழந்தைங்களை வந்து அவள் பெற்றிருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளாக இருக்க இவளுக்கு தகுதியே கிடையாது, உங்களோட ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு இவளுக்கு தகுதியே கிடையாது, இவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசவும் ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை பரப்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து அந்த பொண்ணை ஓங்கி திரும்ப அறைய ஆரம்பிச்சிருவாங்க. சப்போர்ட்டுக்கு வரவும் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, என் பொண்ணு சொன்னதில் இப்போ என்ன தப்பு இருக்குது, நீ அப்படிப்பட்டவ தானன்ற மாதிரி அவங்க பேசுவாங்களா. அப்போ இந்த உனக்கு ஒரு அறைன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதரையும் ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க. இப்போ ஹீரோ இருக்க தைரியத்தில் இதை வேலையெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அப்பாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, பொண்டாட்டியை அடிக்கிறா, பிள்ளையை அடிக்கிறா, எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோ ஒரே வார்த்தையை சொல்லுவார், என்னோட ஃபேமிலிக்குள்ளே என்னோட ஒய்ஃபை வந்து கிண்டல் பண்ணுறது, என் முன்னாடி தப்பாக பேசுகிறதா இருந்தால் இந்த பக்கம் உங்களுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அவர் மிரட்டி விடுவார். அதுங்களுக்குலாம் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிட்டு வெளியே போகணும்னு நினைப்பாரு. அந்த குட்டி பையன் இருக்காருல, ஹீரோ கிட்ட வளர பையன், அந்த பையன் இப்போ 3 பேரும் வெளியே காரில் போகும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, என்கிட்ட இருந்து எதையாவது நீ வந்து மறைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவாங்களா. நான் வந்து உண்மையை கண்டுபிடிச்சேன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் எதுக்காக மறைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் தான் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சமாளிப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வருவார. இப்போ ஹீரோயின் அந்த குட்டி பையன் 3 பேருமே வந்து காரில் இப்போ வந்துருவாங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோட பாட்டி இருக்காங்களே, அவங்கள பார்க்கறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு அவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. வெளியே போயிட்டு வராங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது பார்த்தா வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லேடி இருப்பாங்களா, அதாவது யாருன்னா ஹீரோட பாட்டியோட பொண்ணு, அவங்களோட பொண்ணு வந்து இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு லவ் பண்ணியிருக்கும். ஹீரோக்கு வந்துட்டு அப்போ அந்த எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோவே சுற்றி வந்திருக்கும். இடையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணுக்கும் ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறனால அந்த பொண்ணு ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிடும். அதுக்கு காரணம் அவங்க அம்மாவும் கூட தான். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாதவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து அது ஹீரோ மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். இப்போ அது ஊருக்கு போயிடுச்சு. இப்போ திரும்ப அது வந்திருக்கும். வந்த உடனே இப்போ எல்லாரும் ஹீரோவோட பாட்டி, அந்த பொண்ணோட அம்மா எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ தான் ஹீரோன்னு இந்த குட்டி பையன் எல்லாருமே வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. நுழைஞ்ச உடனே இப்போ ஹீரோவை பார்த்தோன்னு அது பேச ஆரம்பிச்சிடும். சாரி, உனக்கு உடம்பு முடியலன்னா நான் உன்னை வந்து பார்க்க வந்திருக்கணும், எனக்கு டைமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உங்ககிட்ட உன் மேலே இப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுமா உடனே ஹீரோ வந்து ஸ்டெப் பேக் போயிடுவார். அந்த வீல் சேர்லேயே ஸ்டெப் பேக் பண்ணவும் அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நம்மளை இக்னோர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வேற நினச்சிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஏன்னா ஹீரோ என்னை பார்த்த உடனே இப்போ ஹீரோட பாட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்போ என் பேரனோட புது ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். புது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீ பாஸ்டில் நீ அவன்கிட்ட எப்படி இருந்த, என்ன நினச்ச அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து விஷயமே கிடையாது, இப்போதைக்கே அவள் தான் வந்து அவரோட ஒய்ஃபு, ஸோ நீ அவன்கிட்ட இந்த தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ மேலே ஆசைப்படுது. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஹீரோயினை வந்து ரொம்ப பண்ணும். என்னதான் இப்படிலாம் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே அவனை நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இப்போ அந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவ்வளோ நாள் வந்து பேசாமல் தான் இருந்தால் இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன பேசிடுவான் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி அவங்களை யாரும் எதுவும் சொல்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவன் இப்படி ஓப்பனாக வந்து டக்குன்னு பேசுனது யாருமே வந்து எதிர்பார்க்கலையா. முதல் தடவையே அவன் பேசுனதே தெரியக்கூடாதுன்றதுக்காக வாயை வேற அவன் டக்குன்னு முடிப்பான். அப்போ அந்த பாட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹீரோக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்கும். பேசுவாங்க, நீ என்னப்பா பேசுன, இப்போ ஒரு தடவை பேசிக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் என்ன சொல்லுவான், இவங்க ரொம்ப நல்லவங்க, அதாவது இந்த நானியா இங்கே வந்திருக்காங்களே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு, இது வந்து பேட் உமன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை பார்த்து சொல்லவும், ஆமாம் அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ சொல்கிற மாதிரி அது பேட் உமன் தான், பாட்டி நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பேரம் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதாவது கொள்ளு பேரம் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இப்போ அந்த லேடிக்கா கோவமாக இருக்கும், நான் ஒன்றும் கெட்ட பொம்பளைலாம் கிடையாது, என்னதுக்கு அவன் அப்படியே சொல்கிறான்ற மாதிரி இருக்கும். அது அந்த பாட்டிலாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தான் தேங்க் பண்ணுவாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் வந்து ஹீரோக்கும் வந்துட்டு சரியாயிடுச்சு, பார்வையும் வந்துருச்சு, காலு மட்டும் தான் இன்னும் பிரச்சனை இருக்குது, அதுவும் சரியாயிடும். இப்போ இவ்வளோ வருஷமாக பேசாமல் இருந்தது குட்டி பையன் வந்து இப்போ பேசுகிறான், எல்லாமே நீ வந்தது தாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. இல்லாமல் பாட்டின்னு சொல்லுப்பான்னு வேற கேட்டுட்டே இருப்பாங்களா, சொல்ல மாட்டேன் அந்த பையன் வேற தலையாட்டிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கான், நான் அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவனை அதாவது இவங்க தான் வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரி அவங்க வேற இது பண்ணுறாங்க. அவங்க அம்மா இல்லாத வருத்தத்தில் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தான் அந்த குட்டி பையன். இப்போ அம்மாவை பார்த்தோன்னே பேச ஆரம்பிச்சுட்டான். அவன் இத்தனைக்கும் அது எந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருந்தா பேச முடிஞ்சும் பேசாமையே அவன் இத்தனை வருஷத்தை கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதோட அவங்க ஹீரோன் வந்து
வந்து சமாளிச்சுருவாங்க. அவனுக்கு இன்னும் நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் அவன் இன்னும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவானோன்னே, சரிம்மா நீ அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து என்னை பாட்டின்னு மட்டும் சொல்ல வச்சுடுமா, அவன் நல்லா பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்லுவாங்க. வந்துருவாங்களா, இப்போ அங்கே அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து எதுவும் நினைக்காத மம்மி, டேடிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது இருக்குமோ, டேடிக்கு அந்த பொண்ணு பிடிக்குமோ நினைக்காத. நான் இங்கே இருந்ததுலேருந்து சொல்கிறேன், அந்த டேடிக்கு வந்து அந்த பொண்ணை வந்து பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அது நம்ம சொல்ல முடியாதுல்லப்பா, ஒருத்தவங்க ஹேட் ஆகலாம், அப்புறம் திரும்ப லவ் பண்ணலாம், திரும்ப ஹேட் ஆகலாம், அதெல்லாம் வந்துட்டு ஃபேட் படி தானே நடக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இதாக ஃபிலாசபியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அந்த லேடியோட அம்மா, அது என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு, இவனுக்கு கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, காலும் நடக்க ஆரம்பிச்சிருவான், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான், இதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம பொண்ணை வந்துட்டு இவனுக்கு கட்டி கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், நம்ம பொண்ணை இவனோட பொண்டாட்டியை ஆக்கணும், ஆல்ரெடி இருக்கிற பொண்டாட்டியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் பேசுவாங்க. என்னன்னா, இப்போ அந்த பிள்ளைங்கெல்லாம் தேடி அவங்க அம்மாவோட நெக்லஸை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கல்ல, அந்த நெக்லஸ்க்குள்ள எதுக்காக அந்த நெக்லஸை ஹீரோன் வந்து கேட்டாங்கன்னா, ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது, சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த எவிடன்ஸ் வந்து நெக்லஸ்க்குள்ள தான் அவங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை தான் ஹீரோனுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோன் வந்து எனக்கு அந்த ஷேர்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த நெக்லஸ் வேணும்னு எதுக்காக கேட்டிருப்பாங்கன்னா, அதில் எவிடன்ஸ் இருக்குது, அவங்க அம்மா அதில் வச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியும். ஸோ அவங்களோட பிள்ளைங்களே வந்து அந்த நெக்லஸை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரியாததுனால தான் அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்றதுனால அதை அசால்ட்டாக விட்டுட்டாங்க ஹீரோனோட அந்த ஸ்டெப் மதராக இருக்கிறவங்க. இப்போ ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏமா இந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னோட பாட்டி வந்துட்டு, அதாவது ஹீரோனோட அம்மா, அவங்க வந்து இந்த நெக்லஸில் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்காங்க, எல்லா எவிடன்ஸுமே இதில் தான் இருக்குது, நேரம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும்னு சொல்லும்போது, பாட்டி ரொம்ப பிரில்லியண்ட்டாக தான் இருந்திருக்காங்க, அந்த வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி இந்த குட்டி பையன் சொல்லுவான். வெளியே பார்க்கும்போது ஒரு பூனை ஒன்று வந்துருமா, அந்த பூனை கிட்ட விளையாடுறதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் பூனை கூட விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் சரி ஓகே விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அவன் விளையாட ஆசைப்படுறான்னு சரிப்பா போய் விளையாடுன்னு சொல்லவும் அவனும் அந்த பூனை கூட விளையாடிட்டு இருப்பான். இந்த நேரம் பார்த்து அந்த லேடியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன நினச்சாங்க, ஹீரோனு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு நினச்சாங்களா. ஸோ ஹீரோன் மேலே ஏதாவது பழி போட்டால் மட்டும்தான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க சொல்கிறபடி செய்ய சொல்லிடுவாங்க. அதாவது இந்த குட்டி பையன் வந்து வெளியே இப்போ தனியாக நல்லா வசமாக விளையாடிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு, அவன் ஒரு இடத்துல நீ மறைச்சி வை, அந்த இடத்துல இருந்துட்டு அப்போ அவனை வந்து காணுன்ற பேரில் நம்ம சொல்லி ஹீரோயின் மேலே பழிய போட்டுடலாம், அவன் சரியாக கவனிக்கலை, அதனால தான் அந்த பையன் மிஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்படுத்தி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த குட்டி பையனை காணுன்ற மாதிரி விஷயம் வரவும் அந்த லேடி டக்குன்னு ஆரம்பிக்கிறதே வந்துட்டு ஹீரோயின் மேலே பழி போடுறதா தான் இருக்கும். இவன் வந்துட்டு குழந்தைய சரியாக பார்த்துக்கிறது இல்லை, இவரால் தான் அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. குட்டி பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்களா, அவனை காணணும்னு ரொம்ப பதறி போயிடுவாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓட போகும்போது அவங்கள ஓடவே விட மாட்டாங்க. இவளை வந்து நம்ம எந்த இடத்துக்கும் விடவே கூடாது, இவ ஏதாவது போய் ரெடி பண்ணிடுவா, இவளை வேலையை விட்டு அனுப்பணும், இவன் இங்கே ஒய்ஃபாக இருக்குது, தகுதியே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி அந்த லேடி பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோ ஒரே வார்த்தையை சொல்லிடுவார், ஹீரோயின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ யாரும் வந்துட்டு அவளை வந்து எதுவும் சொல்கிறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனும் சேர்த்துட்டு இப்போ போய் பிள்ளைய தேடலாம், பிரச்சனையை அப்புறம் பண்ணலான்ற மாதிரி வெளியே வந்துடுவாங்க. இதே நேரத்தில் அந்த பையன் குட்டி பையன் பக்கத்தில் இருக்கான்ல, அவனை வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க, அவனை வந்துட்டு காப்பாற்றி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட பொண்ணு, அது வந்துடும். அது வந்துட்டு அவனுக்கான ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஹீரோவோட ஆளுங்களை வர அவரும் வந்துடுவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை மம்மின்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து பார்த்துருவார். அப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, அவருக்கு பலது யோசனையாக இருக்கும். முதல் தடவை அவருக்கு பார்வை தெரிஞ்ச உடனே ஒன்றுக்கு 2 பசங்க நின்றுட்டு இருந்தாங்க, இவன் நம்மக்கிட்ட சமாளிச்சிட்டா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இவளை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கு, இந்த பொண்ணு எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாரு, உனக்கு மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் வந்து நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சமாளிப்பாங்களா. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ என்னை இப்படி போய் சொல்லி சமாளிக்க போகிறேன், உனக்கு எத்தனை பசங்கன்றது ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன், ரிப்போர்ட் வந்துடணுன்னு. அதே மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாரா, ஹீரோயினுக்கா இதை இவன் பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டா இவங்க தான் ஒய்ஃபு, இத்தனை பசங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருன்னு சொல்லிட்டு அதை ஹீரோ கிட்டேருந்து ரொமான்ஸ் பண்ணி, அதாவது அவங்க கிஸ் பண்ணி அப்படியே அதை அவர் கவனத்தை சிதற வச்சு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், கிஸ் எல்லாம் பண்ணிடுவார். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை தள்ளி நிற்க வச்சுட்டு ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதாவது உங்கள் குழந்தைங்க இல்லை, உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், நீ வந்து தப்பாக ஏதோ புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட இருந்த பொண்ணு நான் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்களா. ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும். டக்குன்னு அந்த ரிப்போர்ட்டை தூக்கி எறிஞ்சிருவாரு. ஹீரோ வந்து நம்பவே மாட்டார். எனக்கு இதில் நம்பிக்கை